வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி ஊறுகாய் பார்க்கலாமா? டிஃபன் ஐட்டத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் அதிக அளவில் இது போல் செஞ்சுக்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 10 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 பூண்டும் வேணும், கொஞ்சம் கருவேப்பிலையும் வேணும். சிகப்பு மிளகாய் பொடி, காயப்பொடி. இது வெந்தயமும் சீரகமும் வறுத்து திரித்த பொடி. இது நான் எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுருப்பேன், அப்பப்போ இதை உபயோகப்படுத்திக்கிறதுக்காக. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப அவசியமாக வேணும். அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த பூண்டு, கருவேப்பிலை இது ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருகிராமல் நல்ல இந்த பூண்டு செவந்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த போல் வரும்போது எடுத்துருங்க. இப்போ இதில் ஏற்கனவே வறுத்த எண்ணெய் கூடயே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளியில் கொஞ்சம் தண்ணீர்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். அது நம்ம கடைசியாக நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம அரைப்போம் இல்லையா, தக்காளியை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வேணும். அதில் இந்த புளி தோல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, மேலே உள்ள ஓடுலாம் இருக்கும், அந்த ஓடு எடுத்துருங்க. நார் இதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இந்த தக்காளி கூடயே அந்த புளியவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஊறுகாங்கிறதுனால நல்ல உப்பு புளி காரத்தோடு இருந்தால் தான் நல்ல அதிகப்படியான கொஞ்சம் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கும்போது தான் நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நம்ம வச்சு உபயோகப்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், நான் இறக்கி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் முக்கியமாக நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு. இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த வரமிளகாய் வாசமாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அந்த வரமிளகாய் கூட கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியும். நம்ம அந்த புளிப்பு உப்புலாம் செய்கிறது இல்லையா, அதனால் நீங்கள் மிளகாய் தாளிக்கிறத விட இந்த மாதிரி வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம். நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இந்த வதங்கினது கூடயே நம்ம இன்னும் மசாலா பொடி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இப்போ நான் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சிம்மிலையே வச்சுக்கோங்க, கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே வெங்காயத்தொக்கு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். பார்க்குற விருப்பம் இருந்ததுன்னா பாருங்கள்.
நல்ல சூடான இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி போட்டிருக்கேன். காரம் வந்து உங்கள் விருப்பம் போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். காரம் வந்து சரியாக இருக்கும். இதுக்கு கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக. 1 டீஸ்பூன் வந்து நான் காயப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி காயமாக இருந்ததுன்னா நம்ம பூண்டு கருவேப்பிலெல்லாம் எண்ணெயில் வறுத்தோம் இல்லையா, அந்த நேரம் நீங்கள் கட்டி காயம் போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சீரகம் வறுத்த பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு கூட இந்த ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிடுறேன். கொஞ்சம் இந்த நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சிம்லேயே வேக வைக்கணும் இல்லையா, அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதனால் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு ரெடியாக இருக்குது இந்த தக்காளி ஊறுகாய். இதை கிட்டத்தட்ட 10 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இன்னும் அதிக நாள் வச்சு உபயோகப்படுத்தலாம். நீங்கள் டெய்லி இட்லி தோசைக்கு என்ன சட்னி ரெடி பண்ணலாம், சாம்பார் ரெடி பண்ணணுங்கிறதுக்கு இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் சூடான இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நல்லா ஆறின பிறகு இது போல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அதிக நாள் நம்ம வந்து அதை பாதுகாத்து வைக்க முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருவர் வந்து என்னை பார்த்துட்டு, நான் உங்களுடைய வீடியோலாம் பார்த்தேன், லைக் பண்ணேன், நீங்கள் பதில் போட்டிருந்தீங்கன்னு என்கிட்ட நேரடியாக பார்த்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஏற்கனவே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.